எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல். ஜிஎஸ்டியில் நாம் இன்று பார்க்க இருப்பது காம்போசிஷன் டீலர்கள் என்று சொல்லப்படுகின்ற கலவை வணிகர்களுக்கான வருடாந்திர ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் படிவம் GSTR 4 பற்றிய ஒரு விரிவான விளக்கம். ஜிஎஸ்டி சட்டத்தில் பிலோ 1.5 crores 1.5 கோடிக்கு கீழ் உள்ள வணிகர்கள் தாக்கல் செய்யும் படிவம் GSTR 4 என்று ஜிஎஸ்டி சட்டத்தில் 2017 ஜூலை மாதம் முதல் நடைமுறையில் வந்தது. குவார்டர்லி ரிட்டர்ன் என்று சொல்வார்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறை பணம் செலுத்தி அவருடைய விற்பனையை தாக்கல் செய்யக்கூடிய இந்த படிவம் லாக்டவுனுக்கு பிறகு எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி அந்த GSTR 4 என்ற படிவம் CMP 08 என்ற வடிவத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. இது வரி ஆலோசகர்கள் மற்றும் GSTPக்களுக்கும் புதிதாக இருந்தது. இது வணிகர்களுக்கும் புதிதாக இருந்தது. ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகள் 17, 18, 19, 20 ஆண்டுகளில் GST ஆரம்பத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தாக்கல் செய்யக்கூடிய இந்த படிவம் GSTR 4 என்ற வகையில் தான் இருந்தது. ஆனால் CMP 08 என்று மாற்றம் செய்யப்பட்டு குவார்டர்லி ரிட்டர்ன், அதற்காக CMP 08 படிவமாக தற்போது நாம் ஃபைலிங் செய்து வருகிறோம். ஆக இந்த 2024, 25 ஆண்டு முடிந்த ஆண்டுக்கான அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டிய GSTR 4 வருடாந்திர ரிட்டர்ன் கடைசி தேதி இந்த மாதம் 30/6/2025 ஆகும். ஆக வணிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அதே போன்று தமிழ்நாடு மாநில GST அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கடிதம் வணிகர்களுக்கு அனுப்பினால் மிகுந்த உதவியாக இருக்கும். ஏனென்றால் பெரும்பாலான தமிழ்நாடு சில்லறை வணிகர்களுக்கு 1% காம்போசிஷன் டீலர்களுக்கு வருடாந்திர ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விவரமே தெரியாது. ஆக வரி ஆலோசகர்கள் மற்றும் GSTPகளுடைய பாடுதான் திண்டாட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் கொள்முதல் விற்பனை அவரிடம் வாங்கி அதை வேலை செய்வதற்கு அடுத்த 3 மாதங்களில் தற்போது கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாத குவார்டர்லி ரிட்டர்ன் டியூ டேட் 18 ஏப்ரல். ஆக மே முடிந்து தற்போது ஜூன் 30ஆம் தேதி குவார்டர்லி ரிட்டர்ன் முடிந்து அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதியாகும். அதன் பிறகு எப்போதும் போல் தாமத கட்டணம் தினசரி 50 ரூபாய் GST போர்ட்டல் மூலம் வசூலிக்கப்படும். அவற்றை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு மாநில GST அதிகாரிகள் மனதில் வைக்க வேண்டும். அரசாங்கத்திடம் வணிகர்களும் இது போன்ற அனுவல் ரிட்டனுக்கு குறைந்தபட்சம் 9 மாதங்கள் 31/12 வரை டியூ டேட் கேட்க வேண்டும் என இந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் பட்டுக்கோட்டை R. ரமேஷ், GST பிராக்டிஷனர். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.